அம்மாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு பொண்ணுமானு இருக்கணும், பையன் வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த உருவமே பிடிக்கலம்மா, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு அருவருப்பாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் முதல்ல ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா ஒத்துக்கிட்டா எங்கே நம்மளை ஏற்கனவே கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, ஆளுகளை வச்சு தான் நம்ம இருக்கோம், இப்படி ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கப்போ தான் அப்புறம் ரொம்ப கம்பேர் பண்ணி அழுதாளா, மனசு கேட்கலை. மற்றவங்களாம் நம்ம பிள்ளையான்னு பார்க்குறப்ப நம்ம பிள்ளை மட்டும் தான் நமக்கு தோணுது. விடு, துரத்திட்டே நம்ம எங்கேயா ஓடி போயிடுவோம், இங்கே கூட இருந்து உங்களை அசிங்கப்படுத்த வேணாம், என்கிட்ட ஓடி செத்துடலான்லாம் தோணுச்சு. ஏற்றுக்காமல் போய் அக்செப்ட் பண்ணாமல் அம்மாவும் இல்லாமல் இருந்தாங்கன்னா மற்றவங்க மற்ற டிரான்ஸ்ஃபர் நிலமை தான் எனக்கும் வந்திருக்கும். போய் அது கடை கேட்குறது, செக்ஸ் ஒர்க் பண்ணுறது, அது அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, இந்த சொசைட்டி அவங்கள அப்படி மாற்றுது. இப்போ இவங்க பாதுகாப்பாக பார்த்துட்டா மற்ற யாருமே தவறான எண்ணத்தில் பார்க்க மாட்டாங்க. தாய் தாப்பை பிள்ளைகளோட உணர்வை புரிஞ்சுக்கோங்க. நடு வீட்டில் வைக்கிறதுனாலும் பரவாயில்ல, அவங்கள ஓரமாக ஒதுக்காதீங்க. அது ஒன்று மட்டும் தான் நான் கேட்குறதேவும். சொந்தக்காரங்க முன்னாடி நான் நல்ல நிலைமையில் நின்று எங்கள் அம்மாவை பெருமையாக அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இது என்னன்னால என்ன தப்பாக தான் போய் அவங்க அம்மா இப்படி தான் பண்ணும், அவங்க அம்மா இப்படி பண்ண அனுப்புவான்னு எங்கள் அம்மா சொந்தக்காரங்க நினச்சிருப்பாங்க. அவங்க மத்தியில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போய் உட்காந்து எங்கள் அம்மா பேர் கௌரவத்தை காப்பாற்ற நினைக்கணும். பரவாயில்ல, நாகஜோதி அவங்க பொண்ணை ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு வச்சுட்டா, அவங்க பொண்ணு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே எங்கள் அம்மாவை பெருமை என்னையே பேசுகிறாங்களோ எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு பெருமையாக பேசும்.